9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர் 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாம் 2026 உடைய கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸுமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் உள்ள எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ ஒன் வேர்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைப்பில் இருந்து தான் உங்களுக்கு நான் கம்பல்சரி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த டைப்பில் இருந்தால் கொஷின் வரும். இதை தாண்டி வேறு டைப்பில் கொஷின் வராது. ஸோ இதில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எல்லா கொஸ்டினையும் சொல்லிடுறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட். இந்த நம்பர் ஆஃப் சப்செட் ஃபைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் அண்ட் இம்ப்ராப்பர் சப்செட் இருக்கும். ஸோ இதில் ப்ராப்பர் சப்செட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த செட்டு வந்து கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க, ஸோ டபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க, ரெட்டு ப்ளூ எல்லோ. இதில் அடுத்தது வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், பி அண்ட் கியூ கடையில் உள்ள சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்து ஈஸி தான் ஃபைண்ட் பண்ணுறது. ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு செட்டுக்கு இடையில உள்ள சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் தான் வி ஹாவ் டு ஃபைண்ட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பரை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பாலினாமியல் ரெப்ரசென்டட் பை தேர் கிராஃப், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஜிசிடி ஃபைண்ட் பண்ணுறது, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ், அதாவது வெர்டிசஸ் வந்து பேரலோகிராம்னா நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து வி ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ஸோ தென் வந்து ஈக்குவாலிட்டி வெரிஃபை பண்ணுறது, எவாலுவேஷன் பண்ணுறது, அந்த மோட் ஆஃப் த கிவன் டேட்டா இருக்குல்ல 27, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். சக்ஸஸ் வந்து ப்ராபபிலிட்டி 1 தான், அதோடைய ப்ராபபிலிட்டி வந்து 0.4ங்கிறப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் எவ்வளோ? ஃபெயிலியருங்கிறது 1 - சக்ஸஸ் போட்டுட்டா ஃபெயிலியர் கிடச்சிரும். தட்ஸ் இட், வெரி ஈஸியான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் வென் டயக்ராம் கம்பல்சரி ஒன்று கேட்டுருவாங்க 5 மார்க்கில். ஸோ வென் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த நம்பர் லைன், ஃபாலோவிங் நம்பர் வந்து நம்பர் லைனில் 4 டெசிமல் பிளேசஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த நம்பர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ அது பார்த்துக்கோங்க. length of a chord with a distance of 2√11. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அப்புறம் அந்த ஷோ தட் இந்த சர்க்கிள் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் அண்ட் அதோடைய ரேடியஸும் ஃபைன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டண்டான கொஷின். அப்புறம் ட்ரிகனாமெட்ரியிலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, அந்த ஐடென்டிட்டி வச்சு, அதெல்லாம் ஈஸி தான். ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த இது இருக்குல்ல மீன் மீடியன் மோடு கால்குலேட் பண்ண, மோடு ஆல்ரெடி 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ மீடியன் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. மீன் மீடியன் மோடு வந்து பார்த்துக்கங்க. ஃபார் த குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? கம்பல்சரி அதில் இருந்து ஒன்று கேட்பாங்க. அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஈக்குவல் டுங்கிறப்ப நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி இல்லாட்டி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணி பி வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். அண்ட் கிராஃப் ஜாமெட்ரி என்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதோட எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.